ஹாய் கைஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்க்கலாம். நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி என்ட்ரி ஆகிறேன், எப்படி எக்ஸிட் ஆகிறேங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:17 ஆகுது. மார்க்கெட் இவ்வளோ நேரம் நல்ல ஒரு சைடு வைஸ் தான், ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகுது. இதில் கால் சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு கேண்டில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி கீழே போக முடியாமல் மார்க்கெட் திரும்பிட்டு இருக்கு. ஸோ கால் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேண்டில் கட் பண்ணிட்டு திரும்ப ரீடெஸ்ட் கொடுத்துடுச்சு. ஸோ கால் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். கைஸ், இந்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுனா, இந்த இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சுனா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே, கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுனா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த ட்ரேடை நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து 4,500 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டி கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். வேறு நல்ல ட்ரேடு கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. ஓகே, இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு தான் நினைக்கிறேன் கைஸ். திங்க் மேஜர் சப்போர்ட்ல இருந்து பிரேக் பண்ண முடியாம நிக்குது. பட் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல டவுன் மூவ்மெண்ட் பார்த்தா இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்றேன். காலையில இருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஐ திங்க் மேலே தான் போகுதுன்னு நினைக்கிறேன் guys. ஓகே, நம்ம இதுல ஒரு என்ட்ரி. ஓகே, இதுல ஒரு நான் என்ட்ரி எடுத்துட்டேன் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கீழே இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிடுவோம். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டாக கிடைக்கும் guys. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே காஸ், இது கீழே தான் போற மாதிரி இருக்குது. இந்த ட்ரேட் இதுலயே க்ளோஸ் பண்றது நமக்கு நல்லது ஐ திங்க். ஓகே, இது கீழே க்ளோஸ் வச்சுட்டு நான் இந்த ட்ரேட் இதுலயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் guys. இதுல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4500 கிட்ட லாஸ், 4700 லாஸ். நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 160 ருபீஸ் இருக்குது. மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேஷன் ஆயிட்டே இருக்கு கைஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேடு கிடைச்சுன்னா எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு புட் சைடு மார்க்கெட்டு டவுன் கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ புட் சைடு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, நம்ம என்ட்ரி எடுக்க முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகுது. கொஞ்சம் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த கேண்டில் லோ போச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ட்ரேடு நமக்கு கட் ஆயிடுச்சு. இதுல நமக்கு ஒரு 1300 தான் லாஸ். நம்மளோட தேர்ட் ட்ரேடு முடிஞ்சு நம்ம ஓவரால் லாஸ் வந்து 1500 இருக்கிறோம் கைஸ். இதுல பாத்தீங்கன்னா கால் சைடு நமக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு கைஸ். இதுல திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டே இருக்குது. ஸோ இது இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஐ திங்க் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், கொஞ்சம் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் கைஸ். ஓகே, கால் சைடு நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், இந்த 4000 சம்திங் லாஸ்ட்டில் உள்ளது. இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதை ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த ட்ரேடு கொஞ்சம் ஹோல்டு பண்றாங்க. இது நல்ல ஒரு அப்சைடு மூமெண்டம் கொடுக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இதை நான் வந்து காஸ்ட் கட் பண்ணலான்னு இருக்கிறேன் guys. I think so. ஓகே guys, இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 4வது ட்ரேடு. இது சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் தான். நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 1800 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டா இருக்குது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைச்ச பிறகு நம்ம இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம் guys. நம்ம கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். பட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு, இதில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம கால் சைடா புட் சைடான்னு யோசிப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ புட் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போகாத வரைக்கும் புட் சைடு தான் அது. ஓகே, புட் சைடு நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். இந்த கேண்டில் கீழே போச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடை நான் எடுத்ததுக்கு ரீசன் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னோட 5வது ட்ரேடு.
இது பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடை நம்ம இதில் க்ளோஸ் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்மளோட 5வது ட்ரேடு. நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 4400 இருக்கு. மார்னிங் 4500 ப்ராஃபிட்ல இருந்தோம். இப்போ 4400 லாஸ்ல இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா புட் சைடு நல்ல ஒரு அப் சைடு மூமெண்டம் போயிட்டு இருக்குது. இந்த இதை கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் கொடுக்குங்கிறத எதிர்பார்ப்பு. நான் இதில் புட் சைடு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 200 இஎம்ஐல வந்து நிறைய தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணலைன்னா கால் சைடு தான் போகும். பிரேக் பண்ணால் மட்டும்தான் புட் சைடு போகும். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதில் ஒரு சின்ன ரிஜெக்ஷனு. இந்த ரிஜெக்ஷன் சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிஜெக்ஷன் தான். ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்பேன் இது எப்படி போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுறேன் கொஞ்சம். ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே இதில் ஒரு 3000 4000 900. ஓகே 11,000. ஓகே இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஐ திங்க் 2000 சம்திங் லாஸ் ரெக்கவர் ஆகி ஒரு 7000 ப்ராஃபிட் வந்துச்சு கைஸ். நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5900 இருக்குது. ஓகே என்னோட 6 ட்ரேடு முடிஞ்சிடுச்சு. இது ஒரு நல்ல ட்ரேடு கைஸ். நான் என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ட்ரேடர் கண்ட்ரோலில் போய் ட்ரேடிங் சுவிட்ச் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே நாளைக்கு நம்ம நல்ல ஒரு ட்ரேட் எடுத்து அதில் இது பண்ணிக்கலாம். பை கைஸ்.